ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ரெசிபியை தான் செய்ய போகிறேன். இது கொப்பரிச்சி, இதை குமுல் கேக்குன்னு சொல்கிறது. செய்முறையை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனலை மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பார்க்கலாம். இப்போதைக்கு கோதுமை 1 கப், ஃப்ளோர் நம்பர் 1 இது, 1/2 கப் கருப்பட்டி, ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன். முடிஞ்ச அளவு பெரிய முட்டையாகவே எடுத்துக்கோங்க. 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க், தேவையான அளவு உப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வறுத்த எள் எடுத்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் விருப்பமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ செய்முறையை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை, கருப்பட்டி, ஃப்ரெஷ் மில்க், ஆயில், உப்பு இது எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகி நல்ல மிக்சர் கிடச்சிருக்குது நமக்கு. ஒரு பவுல் எடுத்து அதை வடித்து எடுத்துக்க போகிறேன். இதில் இப்போ பேக்கிங் சோடாவையும் வெனிலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பேக்கிங் சோடா கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கடைசியாக மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கொள்ளுவோம். மாவு சேர்க்கும்போது மிச்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நம்ம மாவை சேர்த்துக்கொண்டா அதில் கட்டி விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நம்மளோட மிக்சர் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரி சூப்பராக கேக் வரும். இங்கே பாருங்கள், நம்ம கேக் பேட்டர் நல்ல பதமாக வந்திருக்குது. இப்போ இதில் வறுத்து வச்சிருக்கிற எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். நான் கொப்பரிச்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மினி கேக் பேன் தான் எடுத்திருக்கிறேன். இதை கேஸ் அடுப்பில் வச்சு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஓவனில் கூட செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா சட்டி சூடானதும் 2 ட்ராப்ஸ் போல் ஒவ்வொரு சர்க்கிளுக்குள்ளேயும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிட்டு வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பரிச்சி கலவையை ஊற்றலாம். மினி கேக்ஸோ கப் கேக்ஸோ நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி பீக்கர் ஜாக் யூஸ் பண்ணிக்கோங்க. கேக் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா சர்க்கிளும் ஃபில் ஆகுனதும் 5 to 6 மினிட்ஸ் மூடி வைப்போம். டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, கேக் நல்லா பொங்கி பெருசாகி வந்திருக்குது. இப்போ அடுத்த சைடுக்கு திருப்பி போடுவோம். ஒன்றே மெதுவாக. மறந்துடாதீங்க, அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கேக் கருகி போகாமல் நல்லபடியாக வரும். அடுத்த சைடு வேகிறதுக்காக ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். டைம் இப்போ முடிஞ்சாச்சு. கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்குது. இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கேக்கை எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்தில் கொப்பரிச்சி ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எப்படி என்ன அருமையாக அழகாக இருக்குதுன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சின்னவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு கூட உடனே செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. ஒரு வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பயப்படாமல் வைக்கலாம். நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏன் நம்ம பிக்னிக் போனால் கூட நம்ம இதை ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், உங்களோட பிள்ளையோட பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் செய்து அசத்து. குறைஞ்ச செலவில் குறைஞ்ச நேரத்தில் நிறைய பேருக்கு செய்யலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக கோல்டன் கலரில் இருக்குது. கண்டிப்பாக செய்து பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.